மிஸ்டு கால் கொடுத்து கூட கட்சியில் ஆள் சேர்க்காதவங்க கடவுளை மிஸ்யூஸ் பண்ணிட்டு நீங்கள் இங்கே வர முடியாதுங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காரு. மிகப்பெரிய தொண்டர் பலத்தை உடைய கட்சியாக அறியப்பட்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. நீங்கள் தான் மதத்தை வைத்து அரசியல் செய்து மதசாயம் பூசி மதவெறியை தூண்டி மொழிவெறியை தூண்டி இனவெறியை தூண்டி தமிழகத்தை துண்டாடி தமிழகத்தை பின்னோக்கி இழுத்துச் செல்லக்கூடிய அரசியலை செய்வது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அண்ணா மீது பக்தி கொண்டு அண்ணாவின் பேச்சை கேட்டு மயங்கி அண்ணாவின் தமிழுக்கு அடிமையாகி அண்ணாவின் அரசியலுக்கு அடிமையாகி இதே போல தொண்டர்கள் வளர்த்த இயக்கத்தை உன் குடும்ப சொத்தா மாற்றி வச்சுட்டு போயிருக்காரு உங்க ஒப்பன். அதுதான் இயக்கத்தனம். அஇஅதிமுக அண்ணாவையும் பெரியாரையும் பூர்வபுத்தர் மாநாட்டில் அடமானம் வச்சுட்டாங்க. இதே மாதிரி அவர்கள் போனார்கள்லாம் தமிழ்நாட்டையும் அடமானம் வச்சிருவாங்கன்னு சொல்லி வார்த்தை. நீங்க திமுகவை காங்கிரஸ் அடமானம் வைக்கலையா? உங்க அப்பா வைக்கல. சர்க்காரியா கமிஷனுக்கு பயந்துக்கிட்டு மொத்த தமிழ்நாட்டையும் உங்க அப்பா அடமானம் வச்சாங்க. முதல் மாடியில தயாளம்மாள்கிட்ட சிபிஐ விசாரணை, தரைத்தளத்தில் கருணாநிதியுடன் ப. சிதம்பரம் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை, 63 தொகுதியில உங்க அப்பா அள்ளி கொடுத்தாரு. அப்ப நீங்க யார்கிட்ட அடவு வச்சுங்க? திமுகவையும் பெரியாரையும் அண்ணாவையும் உங்கள் சித்தாந்தத்தையும் உங்கள் சுயமரியாதையும் உங்கள் பகுத்தறிவையும் திரு கருணாநிதி யாருக்கிட்ட அடவு வச்சாரு? 1.5 லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். உண்ணாவிரதம் இருப்பது கால சாப்பாடு சாப்பிட்டு போய் பீச்சில் படுத்துக்கிட்டு மத்தியான சாப்பாடு வீட்டுக்கு வந்து போர் முடிஞ்சு போச்சுன்னார. அப்ப யாரெல்லாம் நீங்க அடவு வச்சீங்க? இன்று ஏதோ ஒரு ஏவியில வந்த ஒரு புகைப்படம், ஒரு செகண்ட் வந்த புகைப்படத்தை வைத்து அதிமுக அடவு வச்சிச்சு. அதிமுக அடவு, நீ அடவு வச்சதை நீ தானே. காவிரியின் உரிமையை விட்டு கொடுத்தது நீங்க, கச்சத்தீவை தாரை வார்த்தது நீங்க. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அத்தனை அட்டூழியத்தின் வேரை தேடி நீங்க போனீங்கன்னா கடைசியில திமுக தான் முடியும். வணக்கம். இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் பாரதிய ஜனதா ஆதரவாளர் திரு ரவி அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம் சார். ஆனால் நேற்று வேலூரில் முதல்வர் அவர்கள் வந்து மருத்துவ கல்லூரியை ஓப்பன் பண்ணியிருக்காரு, மருத்துவமனையை, அரசாங்க மருத்துவமனையை ஓப்பன் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார் முதல்வர் அவர்கள். மிஸ்டு கால் கொடுத்து கூட கட்சியில் ஆள் சேர்க்காதவங்க கடவுளை மிஸ்யூஸ் பண்ணிட்டு நீங்கள் இங்கே வர முடியாதுங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் மிஸ்டு கால் கொடுத்து உறுப்பினர்கள் சேர்த்தோம். 48 லட்சம் உறுப்பினர்கள் எங்களுக்கு சேர்ந்திருக்கிறாங்க. நாங்கள் 18% ஓட்டு வாங்கி எங்களை நிரூபித்திருக்கிறோம். இன்னும் நாங்கள் வளருவோம். நாங்கள் வளர்ந்து விட்டோம் என்று கூறிக்கொள்ளவில்லை. நாங்கள் இதுவரை 5 முறை தமிழகத்தை ஆண்ட கட்சி கிடையாது. நாங்கள் 1980 துவக்கப்பட்டு 2 எம்பிக்கள் இருந்த எங்கள் கட்சி இன்று 3 முறை தொடர்ச்சியாக பாரதத்தை ஆண்டு கொண்டிருக்கிற இயக்கத்தை நாங்கள் வடிவமைத்துக் கொண்டிருக்கிறோம். உலக அளவில் மிகப்பெரிய தொண்டர் பலத்தை உடைய கட்சியாக அறியப்பட்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. நீங்கள் தான் மதத்தை வைத்து அரசியல் செய்து மதசாயம் பூசி மதவெறியை தூண்டி மொழிவெறியை தூண்டி இனவெறியை தூண்டி தமிழகத்தை துண்டாடி தமிழகத்தை பின்னோக்கி இழுத்துச் செல்லக்கூடிய அரசியலை செய்வது திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஒரு பக்தர்கள் மாநாடு, முருக பக்தர்கள் மாநாடு என்பதை மத மாநாடு, மதவெறி மாநாடு என்ற தோற்றத்தில் நீங்கள் பேசுவீர்களேயானால் நாங்கள் தொடர்ந்து அந்த செயலை செய்து கொண்டே இருப்போம். பவன் கல்யாண் மீட்டிங்ல பேசினார், கேள்விப்பட்டீங்களா? ஒரு கிறிஸ்துவனாக பிராக்டிஸ் பண்ணலாம், ஒரு முஸ்லீமாக பிராக்டிஸ் பண்ணலாம், ஆனா ஹிந்துவாக பிராக்டிஸ் பண்ணலாம், மதவெறியன் என்று குற்றம் சாட்டு வருகிறது. அதை தான் திரு மு.க. ஸ்டாலின் செஞ்சிருக்கிறார். நாங்கள் இதுதான் மதவெறி என்றால் இதை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம், பின்வாங்க மாட்டோம். ஆனால் நீங்கள் திறந்து வைத்தீர்களே மருத்துவமனை, அந்த மருத்துவமனைக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. நியூராலஜிஸ்ட் இருக்கு, நெப்ராலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கு, எல்லா டிபார்ட்மெண்ட், மகப்பேறு மருத்துவம் இருக்கு, எல்லாம் இருக்குன்னு சொன்னீங்க. எல்லாத்துக்கும் நீங்க ஊழியர்கள் அப்பாயின் பண்ணிட்டீங்களா? டாக்டர்கள் அப்பாயின் பண்ணிட்டீங்களா? ஸ்பெஷலிஸ்ட் அப்பாயின் பண்ணிட்டீங்களா? மூளை நரம்பியல் துறை டாக்டர் யாரு? சொல்லுங்க மு.க. ஸ்டாலின், சொல்லுங்க மா. சுப்பிரமணியன். வேலூரில் திறக்கப்பட்ட சிறப்பு மருத்துவமனையினுடைய மூளை நரம்பியல் துறை தலைவர் யாரு? அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் யார் யார்? சொல்லுங்க. மொத்தம் அந்த ஹாஸ்பிட்டலுடைய நெட்வொர்க்குக்கு, அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு எத்தனை செவிலியர்கள் வேணும், எத்தனை இணை செவிலியர்கள் வேணும், அத்தனை பேரையும் நியமித்து விட்டீர்களா? டேட்டா கொடுக்க சொல்லுங்க. நீ சொல்றது புரட்டுவாதம். அறிஞர் அண்ணா என்கின்ற ஒரு மாமனிதன் ஒரு கட்சியை உருவாக்கி அது பொது இயக்கமாக மாறி அவன் ஒரு பொது இயக்கமாக அதை உருவாக்கி ரோடா போய் நின்று பேசி, எங்க ஊர்ல பூராசாமின்னு ஒருத்தர் இருந்தார் சார். அண்ணா காலத்துல நாங்களாம் சின்ன பிள்ளைங்க. இப்ப எங்களுக்கு நினைவு தெரியும். ஒரு சைக்கிள், அந்த சைக்கிள்ல ஒரு பேட்டரியை கட்டிக்கிட்டு ஒரு மைக்கை கனெக்ட் பண்ணிக்கிட்டு ஒரு ஏரோஃபோன் ஒன்று வச்சுக்கிட்டு சைக்கிள்ல போய் கிராமமா திமுக பத்தி பேசுவார். திமுக வளர்த்தது இதை போல மக்கள். அண்ணா மீது பக்தி கொண்டு அண்ணாவின் பேச்சை கேட்டு மயங்கி அண்ணாவின் தமிழுக்கு அடிமையாகி அண்ணாவின் அரசியலுக்கு அடிமையாகி இதே போல தொண்டர்கள் வளர்த்த இயக்கத்தை உன் குடும்ப சொத்தா மாத்தி வச்சுட்டு போயிருக்காரு உங்க ஒப்பன்.
அதுதான் இயக்கத்தனம். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆரம்பிச்ச 70 ஆண்டுகள் ஆயிடுச்சா சார்? இந்த 75 ஆண்டுகள். இந்த 70 ஆண்டுகள்ல எத்தனை தலைவர்கள்? அண்ணா, கருணாநிதி, ஸ்டாலின், அடுத்து உதயநிதி. உதயநிதிக்கு அப்புறம் உருவாகக்கூடிய தலைவரை கலைஞர் டிவியில கொண்டு உட்கார வச்சுட்டாங்க. இன்பநிதியை. இந்த திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது, பூராசாமி போன்ற 5000 10,000 பூராசாமிகள், லட்சக்கணக்கான பூராசாமிகள் வளர்த்தெடுத்த இந்த இயக்கத்தை ஒரு குடும்பத்தின் சொத்தாக மாற்றி அந்த குடும்பத்தின் கொத்தடிமைகளாக அவங்களை மாற்றி வைத்திருக்கிறார்கள். மருத்துவமனை ஓபன் பண்ண போற, மருத்துவமனை ஓபன் பண்றது அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்கயா? அதனுடைய சிப்பந்திகள் எங்கயா? கீழே இருக்கிற முன்கள பணியாளர்கள் சொல்லக்கூடிய அந்த துப்புரவு பணியாளர்கள் ஆரம்பிச்சு மருத்துவ துறை சார்ந்த வல்லுநர்கள் வரை யாரையுமே அப்பாயின்ட் பண்ண இது வரைக்கும். மருத்துவமனை ஓபன் பண்ணியாச்சு. ஏன் அவசரமா ஓபன் பண்றாங்க? இதெல்லாம் செஞ்சு முடிக்கணும்னா இட் வில் டேக் லாங் டைம். அதுக்குள்ள எலெக்ஷன் வந்துடும். எலெக்ஷன் வந்தா கல்வெட்டுல திறந்து வைத்தவர் திறப்பாளர் திரு மு.க. ஸ்டாலின் வராது. அவங்க முதல்வர் 2026 நாங்க தான், 2031 நாங்க தான் சொல்றாங்க. ஏக்கு அவசரம் பண்ணணும் அவசியம் இருக்கு? மக்களை முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்காங்க சார். மக்கள் முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்காங்க சார். 1000 பிரச்சனை இருக்கும் சார். எந்த ஆட்சி வந்தாலும் சமூக விரோதிகள் சமூக விரோத செயல்களை செய்வாங்க. எல்லா கட்சியிலையும் சமூக விரோதிகள் அரசியல் பாதுகாப்பு கருதி தஞ்சம் அடைவாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா நீங்கள் குற்றவாளிகளை பாதுகாப்பதற்கான ஒரு அரசாங்கத்தை தான் நடத்திட்டு இருக்கீங்க. அரக்கோணத்துல ஒரு பெண் பாதிக்கப்பட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறா. நாடக காதல் பண்ணி திருமணம் செஞ்சு, திருமணமான பிறகு நீங்க கட்சிக்காரனோட படுக்கணும்னு சொன்ன ஒருத்தவனுக்கு 2 நாள்ல ஜாமீன் கிடைக்குது. அந்த பொண்ணு நிற்கதியா நிக்கிறா. அண்ணா பல்கலைக்கழகத்துல இந்த பொண்ணு 23ஆம் தேதி பாதிக்கப்படுறா. 22ஆம் தேதி இந்த பொண்ணோட ஃப்ரெண்டும் பாதிக்கப்பட்டிருக்கா. அப்ப இன்னும் எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்ற ஆய்வே நடத்தப்படவில்லை, விசாரணை நடத்தப்படவில்லை. சாரும் இல்லை, போனும் போகலன்னு ஊத்தி மூடி 3 மாசத்துல ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்து ஒருத்தனை மட்டும் குற்றவாளி ஆக்கி விட்டீங்க. அவன் மேல 20க்கு மேற்பட்ட வழிப்பறி கொள்ளைகளும் செயின் பறிப்பு விஷயங்களும் இருக்குது. அவனை ஹிஸ்டரி சீட்லேயே வைக்கல. மாசுப்பிரமணியம் அவன் வீட்டில் போய் பிரியாணி சாப்பிட்றாரு. கேட்டா நான் ஒதுங்கி நின்னேன். அவன் வீட்டு வாசல் நின்னுங்கிற. வீட்டுக்குள்ள சேர் போட்டு உக்காந்து இந்தாண்ட பக்கம் ஸ்டாலின் போட்டோ வச்சு நீ அதுக்கு கீழே உட்காந்து சோறு தின்னுட்டு வர அவன் வீட்டுல. இப்படி எந்த குற்ற சம்பவம் சார் இங்க சரியாக விசாரிக்கப்பட்டிருக்கு? 10 வயசு பெண் குழந்தை ஒருத்தன் 7 நாள் கற்பழிச்சிருக்கிறான், நாசம் பண்ணியிருக்கிறான். அவன் மேல போக்சோ சட்டம் கூட போடாம முதலமைச்சர் தலைமையில் இயங்கக்கூடிய காவல்துறை இயங்கிட்டு இருக்கு. எஸ்ஐடி அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ற வரைக்கும் அந்த அம்மாவை சஸ்பெண்ட் கூட பண்ணல அந்த இன்ஸ்பெக்டரை. அந்த லட்சணத்தில் நீ அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு 2026 நான் தான் இந்த ஒரு படத்துல ஜனகராஜ் இவரு பாண்டியராஜன் ஒரு படம் நடிச்சிருப்பார். ஒரு சேரை கொண்டு போய் அடமானம் வச்சுட்டு டூப்ளிகேட் சேர், பெரிய மகாராஜா சேர்னு சொல்லி கொண்டு போய் காட்சிப்படுத்திட்டு அது ஏலம் எடுக்கிறதுக்கு ஒரு 10 பேரை கொண்டு உட்கார எல்லாம் பைத்தியமா 2000 4000 கத்துவாங்களே அதே போல கத்திட்டு இருக்காரு மு.க. ஸ்டாலின். வேற ஒண்ணும் இல்லை. அதே மாதிரி அந்த கூட்டத்தில் இருந்து அவர் சொல்லும்போது அஇஅதிமுக அண்ணாவையும் பெரியாரையும் முருகபுத்தர் மாநாட்டில் அடமானம் வச்சுட்டாங்க. இதே மாதிரி அவர்கள் போனார்கள்னா தமிழ்நாட்டையும் அடமானம் வச்சிருவாங்கன்னு சொல்லி வார்த்தை. நீங்க திமுகவை காங்கிரஸ் அடமானம் வைக்கலையா? உங்க அப்பா வைக்கல? சர்க்காரியா கமிஷனுக்கு பயந்துக்கிட்டு மொத்த தமிழ்நாட்டையும் உங்க அப்பா அடமானம் வச்சாரு. சர்க்காரியா கமிஷன் போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு போட்ட மிசா சட்டத்துல உங்களை கூப்பிட்டு மிதின்னு வச்சு உங்க கோண வாயாக்கிட்டான். அத்தனை சிட்டிபாபு என்கின்ற ஒரு மனிதன் இல்லை என்றால் அந்த அடிபட்டு நீங்க அன்னைக்கு செத்தே போயிருப்பீங்க. சிட்டிபாபு குடும்பம் இன்னைக்கு எங்க இருக்கு? யாரும் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அரசியல் செஞ்சிருக்காங்களா, வந்திருக்காங்களா? உன் பையன் துணை முதல்வர் ஆயிட்டான். சிட்டிபாபு பையன் என்னாச்சு? சிட்டிபாபு பேரன் என்னாச்சு? அவர் எங்க போனாங்க? அவங்கெல்லாம் அவங்க அரசியல் வாரிசுகள் எங்க? உனக்கு தான் உயிரை கொடுத்து உன்னுயிரை காப்பாற்றிய சிட்டுபாவின் வாரிசுகள் எங்க? அவங்க திமுக எந்த இடத்துல இருக்காங்க? அவங்க என்ன பதவியில இருக்காங்க? ஏதாச்சும் இருக்கிறா உங்களுக்கு? முதல் மாடியில தயாளம்மாள்கிட்ட சிபிஐ விசாரணை. தரைத்தளத்தில் கருணாநிதியுடன் ப. சிதம்பரம் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை. 63 தொகுதியில உங்க அப்பா அள்ளி கொடுத்தாரு. அப்ப நீங்க யார்கிட்ட அடவு வச்சுங்க? திமுகவையும் பெரியாரையும் அண்ணாவையும் உங்கள் சித்தாந்தத்தையும் உங்கள் சுயமரியாதையும் உங்கள் பகுத்தறிவையும் திரு கருணாநிதி யாருக்கிட்ட அடவு வச்சாரு? உங்க அப்பா தானே சொன்னாரு கூடா நட்பு கேடாய் முடிந்ததுன்னாரு. அந்த கேடாய் போன அந்த நட்பின் காலில் போய் விழுந்தது யாரு? 1.5 லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். உண்ணாவிரதம் இருப்பது கால சாப்பாடு சாப்பிட்டு போய் பீச்சில் படுத்துக்கிட்டு மத்தியான சாப்பாடு வீட்டுக்கு போர் முடிஞ்சு போச்சுன்னாரு. அப்ப யாரெல்லாம் நீங்க அடவு வச்சீங்க? மொத்த தமிழ் ஈழத்தில் இருந்த தமிழர்கள் அத்தனை பேரையும் அடவு வச்சீங்களா உங்க அரசியல் லாபத்துக்காக? எனது எம்பிக்கள் ராஜினாமா செய்வார்கள் சொன்னீங்க. எம்பிக்கள் ராஜினாமா செய்வேன்னு சொன்னா என்ன செஞ்சிருக்கணும்?
போய் பாராளுமன்ற சபாநாயகர் ரிசைன் லெட்டர் கொடுத்துருக்கணும். உங்க அப்பா வாங்கிட்ட எல்லா ரிசைன் லெட்டரையும் இதுவா ரிசைன் பண்றதுக்கான அடையாளம்? இதுவா ஒரு அரசுக்கு வந்து நெருக்கடி கொடுக்கிற விஷயம்? இப்படியெல்லாம் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் உங்கள் சித்தாந்தத்தையும் உங்கள் கொள்கையையும் அண்ணாவையும் ராமசாமி நாயக்கரையும் காங்கிரசிடம் அடவு வைத்து விட்டு இன்று ஏதோ ஒரு ஏவியில வந்த ஒரு புகைப்படம், ஒரு செகண்ட் வந்த புகைப்படத்தை வைத்து அதிமுக அடை வச்சிச்சு. அதிமுக அடை, நீ அடை வச்சதை நீ தானே. காவிரியின் உரிமையை விட்டு கொடுத்தது நீங்க, கச்சத்தீவை தாரை வார்த்தது நீங்க. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அத்தனை அட்டூழியத்தின் வேரை தேடி நீங்க போனீங்கன்னா கடைசியில திமுக தான் முடியும். மீத்தேன் திட்டம் எடுக்கிறதுக்கு மிகப்பெரிய போராட்டம் நடந்துச்சு, திமுகவே நடந்துச்சு. எல்லாம் சரி, அந்த மீத்தேன் திட்டத்துடைய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டது யாரு? மு.க. ஸ்டாலின் தானே. அப்ப நீ யாருக்கு கொத்தடிமையாக இருந்து நீ இந்த மீத்தேன் திட்டத்திற்கு நீ கையெழுத்து போட்ட? ஸ்டெர்லைட் போராட்டத்தை நடத்துனீங்க. உன் தங்கச்சி போய் பெரிய போராட்டம் நடந்துச்சு, எல்லாம் பண்ணீங்க. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி பயங்கரமா விமர்சிக்கிறீங்க. அந்த ஸ்டெர்லைட் ஃபேக்டரி யாரால வந்துச்சுங்க? ஒப்பார் கொண்டு வந்தார் ஸ்டெர்லைட் ஃபேக்டரிய. மீத்தேன் திட்டம் மட்டும் டிஆர் பால்ட்ட போய் பத்திரிகையாளர்கள் போய் இது மாபெரும் திட்டம், ஒரு தொழில் புரட்சி, நான் சாதிச்சேன் சாதிச்சேன் சொல்லாதீங்க. தமிழகம் சாதிச்சது, எல்லாரும் சேர்ந்து சாதிச்சோம். மீத்தேன் திட்டத்துக்கு கையெழுத்து போட்டது டிஆர் பால் உனக்கு வக்காலத்து வாங்கினார. திரும்ப அதே மீத்தேன் திட்டத்துக்கு போய் போராடினீங்க. அப்ப யாருக்கு அடிமையாக இருந்து இதெல்லாம் நீங்க செஞ்சீங்க? யாருக்கிட்ட கொத்தடிமையாக இருந்து நீங்க செஞ்சீங்க? காங்கிரஸ் செத்து போச்சு. அந்த செத்து போன காங்கிரஸ் நீ 10 MP சீட்டு கொடுக்குறிய, நீ திமுகவின் கொத்தடிமையா இல்லையா? திமுக காங்கிரசின் கொத்தடிமையா இல்லையா? அதே மாதிரி பல நாட்களா வந்து ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. தருமபுரி கிருஷ்ணகிரி ஏரியால மாம்பழ விவசாயிகள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. வேலூர் சென்ற முதல்வர் அவர்களை சந்திக்க தவிர்ப்பது. அமித்ஷா மதுரை வந்தார், ஏன் எய்ம்ஸ் கட்டுமானத்தை சென்று பார்க்கவில்லை? இதே முதலமைச்சர் தானே கேட்டாரு. இப்ப வேலூர்ல மருத்துவமனை திறந்து வச்சார்ல, அந்த மருத்துவமனைக்கு பில்டிங் கட்டிட்டு இருந்தாங்கல்ல, அப்ப எத்தனை முறை போய் வேலூருக்கு போனப்பெல்லாம் முதலமைச்சர் போய் அந்த மருத்துவமனை பார்த்தாரா? கட்டுமானத்தை போய் பார்த்தாரா? இங்க கலைஞர் பல்நோக்கு மருத்துவமனைன்னு கட்டினாங்களா கிண்டியில, அந்த கிண்டி மருத்துவமனைக்கு எத்தனை தடவை போனாரு கட்டுமானத்தை பார்க்க? இப்போ இவங்க உருட்டு புரியுதா உங்களுக்கு? எதையாச்சும் பேசி மக்களை வந்து மூளைச்சலவை செய்யணும். மக்களை முட்டாளா நினைச்சுக்கிட்டு நம்ம எதை வேணாலும் பேசறது தான் இது எல்லாமே. திரும்ப அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. அஇஅதிமுக பிஜேபி வந்து அஇஅதிமுக விழுங்கி விடும், அதனாலதான் அஇஅதிமுக மேல நான் அக்கறையோடு சொல்றோம். இது எப்படி பாக்குறீங்க? திமுக கூட்டணி சார்பாக இருந்து அஇஅதிமுக எப்பவுமே அட்வைஸ் பண்ணிட்டே இருக்காங்க, இதை எப்படி பாக்குறீங்க சார்? அவங்க வந்து அதிமுக பிஜேபி கூட்டணி உருவாகவில்லை என்றால் இவங்க வெற்றி ஊர்ஜிதப்படுத்தப்பட்டு இருந்தது. களம் அப்படிதான் இருந்துச்சு, அதை நம்ம ஃபேக்டா ஒத்துக்கணும். அந்த களம் இன்று மாறிடுச்சு. இன்னும் பல கட்சிகள் கூட்டணிக்கு வருவதற்கு தயாராக இருக்கின்றன. ஆகஸ்ட் செப்டம்பருக்குள்ள இது ஒரு பலமான ஒரு அணியாக இது உருவாகிடும். அதற்கான பேச்சுவார்த்தைகள், முதற்கட்ட பேச்சுவார்த்தைகள்லாம் போய்கிட்டே இருக்குது. பல கட்சிகள் அதிமுக கூட்டணிக்குள் வருவதற்கான மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த சூழ்நிலையை இந்த அதிமுகவை பிஜேபி இருந்து பிரிச்சிடுது. இப்ப பிஜேபி அதிமுகவோட இல்ல 2024. அதிமுகவை நம்பி எந்த சிறிய கட்சிகளும் போகல. வாசன் போகல, பாட்டாளி நிகழ்ச்சிக்கு போகல, ஒரு ஏசி சண்முகம் போகல, யாருமே எடப்பாடி வந்து நம்பி போகல. கரெக்டுங்களா? யாருமே போகல, எல்லாரும் பிஜேபி பக்கம் வந்துட்டாங்க. தேமுதிமுக மட்டும்தான் அங்க இருந்துச்சு, எஸ்டிபிஐ அங்க இருந்துச்சு. பிஜேபி ஒன்னு சேர்ந்ததுக்கு அப்புறம், அதிமுக பிஜேபி ஒன்றானதுக்கு அப்புறம் அனைத்து கட்சிகளும் இந்த கூட்டணியை நோக்கி வருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உருவாகி இருக்கிறது. அப்ப அதிமுக மனம்பத்தை அடைய வேண்டும் என்றால் நீங்க செத்து போயிடுவீங்க, உங்களை விழுங்கிடுவாங்க, உங்களை சாப்பிட்டுருவாங்க அப்படின்னு பொய்யும் புரட்டையும் கூறி அதிமுகவினுடைய மனநிலையை மாற்றுவதற்கும் அண்ணாமலை தொண்டர்களை சோர்வடை செய்வதற்கும் செய்யக்கூடிய அரசியல் இது. இந்த அரசியலுக்கு அதிமுக மீண்டு வரும். ஆனால் திருமாவளவன் தான் திமுக கட்சியை வித்துட்டு அடிமையாய் போயிருக்கிறதே திருமாவளவன் தான். 2019 பாராளுமன்ற தேர்தலில் 2 சீட்டு MP சீட்டு கொடுத்தாங்க. உன் கட்சியை நீ அடவு வச்சதுனால, உன் கட்சியை நீ திமுக வித்ததுனால நீ பான சின்னத்தில் நின்ன. இன்னொரு வேட்பாளர் ரவிக்குமார் வந்து உதயசூரியன் சின்னத்தில் திமுக வேட்பாளராக நின்னார். யாரு கட்சி அடவு வச்சது? யாரு திமுக அடிமையை போனது? நீதான். உனக்கு திமுக கூட்டணியில் தொடர விருப்பம் இல்லை. அதனாலதான் ஆதவர்ஜின் என்கின்ற ஒரு நபரை வைத்து திமுக எதிராக தொடர்ந்து பேச வைத்தாய். மன்னராட்சி என்று அவர் உன்னை நம்பிதான் பேசினார். ஆனால் திமுக கூட்டணியை விட்டு நீ வெளியேறிவிட்டால் உன் கட்சி 2ஆக உடைக்கப்படும்.
இதை சொல்லி மிரட்டியே உன்னை திமுக கூட்டணியில் தக்க வச்சிருக்கு திமுகவிடம் அடமானம் போய் திமுகவிடம் உன் கட்சியை அடகு வைத்து விட்டு திமுகவின் அடிமையாகி போன கொத்தடிமையாகி போன திருமாவளவனே நீ இந்த கூட்டணி பத்தி பேசுவதற்கும் அதிமுகவை பற்றி பேசுவதற்கும் பிஜேபி பத்தி பேசுவதற்கும் உனக்கு அருகதை இல்லை சார். பீகார் எலெக்ஷன்ல நிக்கிறோம், நாங்க அதிக சீட்டு ஜெயிச்சிடறோம். நிதிஷ்குமார் எங்களோட குறைச்ச சீட்டு ஜெயிக்கிறார், அவரை சிஎம் ஆக்குறோம். நாங்க அதிக சீட்ல இருக்கோம். மகாராஷ்டிராவில் சிவசேனாவை உடச்சிக்கிட்டு சிவசேனாவில் இருக்கிற 50% எம்எல்ஏட வர்றாரு ஏக்நாத் சிண்டே, அவரை சிஎம் ஆக்குறோம். நாங்க எந்த மாநிலத்தில் எந்த கூட்டணி கட்சியை நாங்க காலவாரி இருக்கோம், எந்த கூட்டணி கட்சியை நாங்க முழுங்கி விட்டோம்? திமுக முழுங்கி இருக்கு. சொந்த கூட்டணியில் இருக்காரு வைகோ, அவரு கட்சியை சேர்ந்த 3 பேரை கட்சியில சேர்க்கிறாங்க. யார் அழிக்கிறது? திமுகவா பாரதிய ஜனதா கட்சியா? நீ போய் திமுகவிடம் அழிந்து போயிருக்கிறாயா, வளர்ந்து இருக்கிறாயா? நான் 2 MP ஜெயிச்சங்கிறது இல்லை. நீ 2 MP ஜெயிக்கலாம், 4 MLA ஜெயிக்கலாம், ஆனா உன்னால ஒரு கொடிக்கம்பம் நட முடியாது. உனக்கு பிளாஸ்டிக் சேரை தவிர பாக்கி எதுவும் கிடைக்காது. உன்னால ஒரு மாநாடு நடத்த முடியாது, உன்னால ஒரு பப்ளிக் மீட்டிங் நடத்த முடியாது. வேங்கை வயல்ல குற்றவாளிகளை கண்டுபிடிக்கவில்லையே என்று உன்னால் கேள்வி கேட்க முடியாது. பட்டியலின மக்களுக்கு நடக்கக்கூடிய கொடூரங்கள் அனைத்தையும் நீ வேடிக்கை தான் பார்த்து கொண்டிருக்கிறாய். காரணம், நீ திமுகவின் கொத்தடிமையாகி போய் திமுகவிடம் உன் கட்சி அடகு வைத்து பட்டியலின இளைஞர்களுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறாய். நீ பிஜேபி பத்தி பேச உனக்கு அருகதை கிடையாது. இறுதியா ஒரு கேள்வி சார், திமுக எப்போ ஆளுங்கட்சியா இருக்கும்போது திரைத்துறையில இருந்து நிறைய பலரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி ஒரு வழியாக இன்றைக்கு நடிகர் விஜயகுமார் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அவர் நடிகர் விஜயகுமார் அவருடைய கல்வி ராஜாஜி அவர்கள், முன்னாள் முதல்வர் ராஜாஜி அவர்களால் தடப்பட்டு போச்சு, அவரோட குலக்கல்வி திட்டத்தால் என்னோட கல்வி தடப்பட்டு போச்சுங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. முதல்வர் அவர்கள் நீண்ட நெடிய கல்வியை கொடுத்துட்டு இருக்காங்க குழந்தைகளுக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்லி பாராட்டியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? விஜயகுமார் இருக்காரு, ரஜினிகாந்த், கமலஹாசன் இவங்கெல்லாம் ஃபீல்டுக்குள்ள வந்தப்போ சக நடிகர். சங்கர், சலீம், சைமன் நினைக்கிறேன் 3 ஹீரோ சப்ஜெக்ட். ஒரு ஹீரோ ரஜினிகாந்த், ஒரு ஹீரோ கமல்னு நினைக்கிற சப்ஜெக்ட் கரெக்ஷன், இன்னொரு ஹீரோ விஜயகுமார். ஸோ அவங்களுக்கு ஈக்குவலாக நடித்த, ஈக்குவலாக ஹீரோவாக இருந்த ஒரு மனிதன். அவங்கெல்லாம் எந்த உயரத்துக்கு போயிட்டாங்க? சூப்பர் ஸ்டார் ரேஞ்சு போயிட்டாரு, உலகநாயகன் அந்தஸ்துக்கு போயிட்டார். நடிப்புத்துறையில், அரசியல் பேசுறதுல நடிப்புத்துறையில் அவர் உலகநாயகன்னு கொண்டாடப்படுறார், இவர் சூப்பர் ஸ்டார்னு கொண்டாடப்படுறார். நீ என்ன அல்லக்கையாக தானே இருக்க? என்னத்தை சாதிச்சிட்ட? ஏனென்றால் உனக்கு எதிலையும் தெளிவான பார்வையோ சிந்தனையோ செயல்திறனோ உன்கிட்ட கிடையாது. அதனால தான் நீ சக கலைஞர்கள் ஹீரோக்களாக இன்றும் கோலோச்சு கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் நீ அப்பா வேஷத்துக்கும் தாத்தா வேஷத்துக்கும் தகுதியானவன் ஆயிட்ட. கரெக்டுங்களா? சரி, அடுத்த கட்டத்துக்கு வருவோம். நீ என்ன சொல்ற? ராஜாஜி அவர்கள் கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தால் என்னால் தொடர்ந்து படிக்க முடியவில்லை, நான் 8ஆம் கிளாஸோட நின்றுட்டேன்னு. நீ தற்கூரி, உனக்கு கல்வி ஏறல, படிக்க வரல, அதனால தற்கூரியா நீ 8ஆம் கிளாஸோட நின்றுட்ட. ராஜாஜி அவர்கள் கொண்டு வந்தது குலக்கல்வி திட்டம் அல்ல, அதற்கு திமுகவினர் வைத்த பெயர் தான் குலக்கல்வி திட்டம். அவர் என்ன சொன்னாரு? புதிய கல்வி கட்டிடங்களை கட்ட முடியல, நிதி ஆதாரம் இல்லை, ஆனா இருக்கிற பள்ளிக்கூடங்களே அதிக மாணவர்களை சேர்க்கணும், 2 ஷிப்டா நான் பிரிக்கிறேன். 8 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் ஒரு ஷிப்டும், 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ஒரு ஷிப்டா மாணவர்களை 2 ஷிப்டா பிரிச்சு நான் அதிக மாணவிகளை சேர்த்து கல்விக்கூடத்தை நடத்தப்படும் ஒரு திட்டத்தை சொல்றாரு. அப்ப பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க, அப்ப பாதி நேரம் சும்மா இருப்பாங்களே, அதுக்கு என்ன பண்றது? பாதி நேரம் சும்மா இருப்பாங்களே மாணவர்கள் கேட்கிறப்ப, அது பாதி நேரம் அங்க சும்மா ஏன் இருக்கணும்? அவன் அவங்க அப்பா பார்க்குற தொழிலை ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கலாமே, அவங்க அப்பா பண்ற தொழிலுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கலாமே, அப்படி அந்த பாதி நேரத்தை செலவிடலாமே என்கின்ற உயரிய நோக்கத்தில் மூதறிஞர் ராஜாஜி சொன்னதை அன்னைக்கு இருந்த திராவிட அல்லக்கைகளான கருணாநிதி, EVK சம்பத் போன்ற திராவிட விச விதைகள் இதை குலக்கல்வின்னு இவங்க பட்டம் வச்சாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தார் பூட்டிய பேர் தான் குலக்கல்வி. அவர் அப்பாவுக்கு துணையா இருக்கட்டும் தான் அவர் சொன்னார். இதில் குலக்கல்வி திட்டம்னே ஒண்ணு கிடையாது. இது குலக்கல்வி திட்டம்னு இதுக்கு பேர் நாமகரணம் சூட்டி இதை அரசியல் செய்து ராஜாஜியை கேவலப்படுத்தியது திராவிட முன்னேற்ற கழகம். அப்படி கேவலப்படுத்திய அந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதே ராஜாஜி காலில் விழுந்து அவர் போட்ட ஜாமீன்ல தான் 67 ஆட்சிக்கே வந்தானுங்க. நீ குலக்கல்வியால பாதிக்கப்பட்டல, நீ குலக்கல்வியை ஊக்குவிக்கலாமா? விஜயகுமார், உன் பையன் யார்? நீ யாரு? நடிகர். உன் பையன் யாரு? ஒரு திரைத்துறை. உன் பொண்டாட்டி யாரு? உன் பொண்ணுங்கள்லாம் யாரு?
பொண்டாட்டி நடிகையா இருந்து காதலிச்சு நீனு நடிகை நடிகை காதலிச்சு உங்க மனைவியை திருமணம் பண்ணிக்கணும் வஞ்சலாமோ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனா உன் வாரிசுகள் அத்தனை பேரும் நடிகராகவும் நடிகைகளாக இருக்காங்க. அவங்க ஏன் குலக்கல்விக்கு நீ கொண்டு வந்த? ஏன் கொண்டு வந்த குலக்கல்விக்கு? அது குளங்குளமா வர்றதானே. அப்பா நடிகனா பையன் நடிகன், பையன் நடிகன் தங்கச்சி நடிகன், அக்கா நடிகன், எல்லாரும் வாரிசுகள் ஃபுல்லா நடிகைகளா ஆயினாங்களே. நீ ஏன் செஞ்ச அந்த குலக்கல்வி திட்டத்தை? உன் வீட்டில் ஏன் புகுத்துனத? எப்பா நடிகன்கிறது என்னோட போகட்டும், நீ படிச்சு எங்கேயாச்சும் வேலைக்கு போ, நீ படிச்சு எங்கேயாச்சும் நல்ல பையனை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகு அப்படின்னு சொல்லிய உன் 3 பொண்ணுகளையும் கொண்டு வந்து நடிக்க விட்ட. ஒரு பிரசித்தி பெற்ற மாபெரும் நடிகரை உங்கள் மகளால் அனைத்தையும் இழந்து நிர்கதியா ரோட்ல நின்னார். அந்த பேரெல்லாம் சொல்ல நான் விருப்பப்படல. விஜயகுமார் அவர்கள் வீட்டில் வந்து 32 பெட்ரூம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன் 32 பெட்ரூம்? உனக்கு இருந்த 2 பொண்டாட்டி 4 பிள்ளைங்க. உனக்கு எதுக்கு 32 பெட்ரூமோட வீடு? நீ என்ன தொழில் பண்ண? நீ எல்லாம் ராஜாஜியை பத்தி பேசலாமா? திமுக காரனுக்கு சொம்படிக்குன்னா அடிச்சுட்டு போ. முக ஸ்டாலின் வல்லவர் நல்லவர் நாளும் தெரிஞ்சவர் அப்படின்னு சொல்லி நீ ஏதாச்சும் பேசி உனக்கு காரியம் சாட்சிக்க. அதனால நாங்கள் கொடுக்கவில்லை. உன்னை ஒரு நல்ல மனிதனா பார்க்கணும், மனிதனா இருந்துட்டு போ, செஞ்சுக்க. நீ வந்து ராஜாஜி போன்ற தலைவர்களை இங்க வந்து விமர்சனம் செய்யற. குலக்கல்விங்கிற கான்செப்டை உருவாக்குறதே திமுக காரன்டா. குலக்கல்வியை கொண்டு வந்தார்ல, உன்னால 8ஆம் கிளாஸ் படிக்க முடியல, அந்த குலக்கல்வி கொண்டு வந்தவரோட கூட்டணி வச்ச திமுகவை நான் வன்மையாக கண்டிக்கிறேன்னு நீ சொல்லணும். திராவிட முன்னேற்ற கழகம் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தான் உருப்படியான கல்வி திட்டத்தை இங்க கொண்டு வந்து உங்களுக்கெல்லாம் பொற்காலத்தை அமைத்து கொடுத்துருக்காருன்னு அப்படியே உணர்ச்சி பொங்க பேசுறிய. உனக்கு ஸ்டாலின்கிட்டயோ உதயநிதி ஸ்டாலின்கிட்டயோ அதை காரியம் ஆக வேண்டியிருக்கு. அதனால நீ இப்ப காரியம் சாட்சிக்க. அதெல்லாம் நான் குறை சொல்ல. அதுக்காக எப்படி ராஜாஜி போன்ற மூதறிஞர்களை நீ குற்றம் சொல்லி குறை சொல்லி அவனுக்கு பண்ண அரசியல் நீ கேவலப்படுத்திக்கிட்டு இன்றைய சமுதாயத்தினர் மத்தியில, இன்றைய இளைஞர்கள் மத்தியில ஒரு நடிகனாக நீ இருந்து ராஜாஜி அவர்கள் தவறான கருத்தை சொன்னார், அவர்கள் மூளையில் ராஜாஜி பற்றி தவறான எண்ணம் வந்து விடாதா? ஒரு நடிகனாக இருக்கக்கூடிய உனக்கு அந்த புத்தி வேணும்ல, அந்த அறிவு வேணும்ல, உனக்கே அது இல்லாம போச்சு. இந்த திராவிட சாயம் பூசிக்கொண்டு இருக்கக்கூடிய நடிகைகளுக்கு இது ஒரு வியாதி சார். இது ஒரு வியாதி. நம்ம திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணா நம்மளை வந்து பெரியாள்னு சொல்லுவான், நம்ம கம்யூனிஸ்டுக்காரன்னு காமிச்சுக்கிட்டா நம்ம தான் அறிவுஜீவின்னு சொல்லுவான். அப்படின்ற போர்வையில வாழக்கூடிய புல்லுருவிகள், விஷ விதைகள் இதெல்லாம். உனக்கு காரியம் ஆகணுமா? மு க ஸ்டாலின் காலில் போய் விழு. இப்ப என்ன கல்வி திட்டத்தை சிறப்பா பண்ணிட்டாரு. அன்பில் மகேஷ் மொழி பொய்யாமொழி தொகுதியில் இருக்கிற பள்ளிக்கூடம் மரத்தடியில நடக்குது. இதுதான் கல்வி புரட்சியா? போடப்பட்டிருக்கிற போக்சோ வழக்கில் 60% போக்சோ வழக்குகள் பள்ளி ஆசிரியர்கள் மீது போடப்பட்டிருக்குது. இதுதான் கல்வி புரட்சியா? சிறந்த கல்வியா? விஜயகுமாருக்கு பதில் சொல்வாரா? கல்வி சாலையில் வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்கள் 10 வயசு 12 வயசு பொண்ணுகிட்ட பாலியல் இச்சையை தீர்க்க முயற்சி செய்கிறான், பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்கிறான். அவனுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு இந்த அரசாங்கம் முடிவு பண்ணிச்சா? ஆசிரியர்களை கூட்டி கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிச்சா? முந்தா நாள் ஆசிரியரை வெற்றத்துக்கு போறான் மாணவர்கள் சேர்ந்து. இதுதான் கல்வியை சிறந்த கல்வியா? 2022 ஒரு 10ஆம் கிளாஸுக்கு பாடம் சொல்லி கூட ஒரு டீச்சரு 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் எடுத்து ஓடி போயிட்டா. இதுதான் சிறந்த கல்வியா? எங்க தமிழாசிரியர் நான் படிக்கிறப்ப ஒரு கதை சொல்லிருப்பார். கடற்கரைக்கு போனாங்களா அவங்க அப்பா அழைச்சிக்கிட்டு ஒரு பையன். இதை தாண்டிட முடியுமான்னு பையன் கேட்டானா. இதை யாராலையுமே தாண்ட முடியாதுப்பா, யாரும் தாண்ட முடியாது, சமுத்திரம் பெருசுனா எங்க வாத்தியாரை கூட தாண்ட முடியாதா அப்படின்னு அந்த பையன் கேட்டானா. ஆசிரியர் மாணவர் உறவு இப்படி இருந்த உறவை கெடுத்து குட்டிச்சோறு பண்ணி நாசம் பண்ணி அந்த மாணவர்கள் கையில நீங்க போதைப் பொருளை கொண்டு போய் சேர்த்து, கஞ்சாவை சேர்த்து, சரக்கை சேர்த்து, யூனிஃபார்மோட எத்தனை பிள்ளைங்க சரக்கு பாட்டில் வாங்கிட்டு நீங்க பாத்துருக்கீங்க சார் வீடியோ? சரக்கை போட்டு பஸ்ஸுக்குள்ள ஆடின யூனிஃபார்ம் போட்டு, ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு ஆடின பிள்ளைங்களை நீங்க பாத்தீங்கல்ல? ஒரு தோட்டத்தில் உட்காந்து பிள்ளைங்களை ரவுண்டு கட்டி உட்காந்து சரக்கு அடிக்கிறத பாக்குறீங்கல்ல? இதுதான் கல்வி புரட்சியா? இதையெல்லாம் சரிப்படுத்தக்கூடிய கல்வி திட்டத்தை நீ வகுத்திருக்கீங்களா? சமச்சீர் கல்வி திட்டத்தும் என்ன ஒன்று கொண்டு வந்து ஒரு 3 ஜெனரேஷன் மாணவர்களை நாசப்படுத்தியதே கருணாநிதி. புதிய கல்விக் கொள்கை என்ற ஒரு ஒப்பற்ற திட்டத்தை கொண்டு வந்தா அதுல ஹிந்தி இருக்கு, அதுல சமஸ்கிருதம் இருக்கு அப்படி பொய் சொல்லி தடுக்கிறான் ஒருத்தன். 80 விழுக்காடு மாணவர்கள் மும்மொழி படிக்கிறாங்க. 20% அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும் இந்த அரசாங்கம் செய்ய மாட்டேங்குது. இதை கேள்வி கேட்க துப்பு கட்ட மனுஷன் விஜயகுமார். இந்தியாவில் உள்ள அத்தனை மாநிலங்கள் நவோதயா பள்ளிக்கூடங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இன்னைக்கு போட்டித் தேர்வு IIM IIT போன்ற போட்டித் தேர்வுகளிலும், நீட் போன்ற போட்டித் தேர்வுகளிலும், IAS IPS போன்ற போட்டித் தேர்வுகளிலும், NDA என்ற நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி
அதனுடைய போட்டித் தேர்வுகளிலும் எழுதி வெற்றி பெறக்கூடியவர்கள் நவோதயா பள்ளிகள்லேருந்து 40-50% மாணவர் வரான் வெளியில. அப்படிப்பட்ட உயர்தரமான கல்வி நவோதயா பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்கப்படுது. மிக மிக குறைந்த கட்டணம், 5 ரூபா 10 ரூபா தான் கட்டணம். யூனிஃபார்ம் ஃப்ரீ, நோட்டு புத்தகம் ஃப்ரீ, சாப்பாடு ஃப்ரீ, தங்குமிடம் ஃப்ரீ, உயர்தரமான கல்வி, உயர்தரமான வகுப்பறைகள். நீ கொடுக்க வேண்டியது இடம் மட்டும்தான், என்ஓசி மட்டும்தான். மற்ற செலவெல்லாம் மத்திய அரசாங்கம் பண்ண போது. ராஜீவ்காந்தி கொண்டு வந்த உருப்படியான உன்னதமான திட்டமே நவோதயா பள்ளிக்கூடம் தான். அதை கிட்ட 30 வருஷமா தடுத்து வச்சிருக்கான் திரும்ப திராவிட முன்னேற்ற கழகம். அதை கேள்வி கேட்கறதுக்கு விஜயகுமாருக்கு துப்பு இல்லை. உயர்தரமான கல்வியை இப்பதான் உங்களுக்கு கிடைக்குதா? அதெல்லாம் மானங்கட்ட மனுஷன் சார். நன்றி, உங்க நேரத்தையும் நன்றி, வணக்கம், ஜெய்.